Hi everyone, welcome to vanshi cafeteria. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். என்ன அப்படினா ஆனியன் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா இட்லி தோசைக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி வந்து எங்க அம்மாவோட ரெசிபி. அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த குருமா பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. இந்த குருமா வைக்கிறதுக்கு தேவையான அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை நான் சொல்லிடுறேன். 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலைக்கு ஈக்குவல் அளவு தேங்காவும் போட்டுக்கலாம், இல்லை அதுக்கு பாதி அளவு தேங்காவும் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடுத்து 1 இன்ச் பட்டை, 3லேருந்து 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பேன் எடுத்து பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் நார்மலாக எவ்வளோ ஆயில் சேர்த்து கிரேவி பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. அடுத்து கடுகு, உளுந்து அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டிருக்கேன். அடுத்து இந்த குருமா வந்து ஆனியன் குருமாங்கிறனால ஆனியன் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனியனை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். குருமா, குழம்பு இந்த மாதிரி வைக்கிறப்ப ஆனியனை வந்து கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் நீள்வாக்கிலையும் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியல் கூட்டுறதுக்கெலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் ஆனியன். இப்போ வந்து ஆனியன் நல்லா வதங்கின பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி வேகமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்குங்க, வேகமாக வதங்கிடும். இந்த குருமா வந்து பொட்டுக்கடலை தேங்காய் சேர்த்து பண்ணுறதுனால கிரேவி வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். நம்ம நார்மலாக தேங்காய் சேர்த்து பண்ணுறப்ப கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். பொட்டுக்கடலையும் போட்டு பண்ணுறப்ப நல்லா திக்காகவே கிடைக்கும். அதனால் நீங்கள் தண்ணியோட அளவு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் ஓரளவு கொஞ்சம் மசாலா டைப்பில் செமி கிரேவி டைப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தண்ணியோட அளவு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, அந்த மசாலாவை அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து திக்காகிறத பொறுத்து நம்ம பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சனால 1 ஸ்பூன் மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் நான். பச்சை மிளகாவும் நல்ல காரம், அதனால் மிளகாய் தூளும் காரமாக இருக்கும். அதனால் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான். மசாலா சேர்த்த பின்னாடி கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன், கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது இன்னும் நல்லா கொதித்த பின்னாடி நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வருதோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை பார்த்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. உப்பும் பார்த்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்தா போதும். முன்னாடியே சேர்க்கறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த கிரேவியில் இறங்கும், அவ்வளோதான். அந்த கிரேவி ஹீட்டாக இருக்கிறப்ப நம்ம போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு, மல்லித்தலையும் போட்டுடலாம். இந்த குருமாக்கு வந்து கருவேப்பிலை, மல்லித்தலை ரெண்டுமே கட்டாயம் போடணும் கிடையாது. ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட பரவாயில்லை, அந்த குருமாவில் ஃபைனலாக போட்டுடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட ஆனியன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் அன்றைக்கி வந்து தோசை பண்ணியிருந்தேன், அதனால் அந்த தோசைக்கு ஆனியன் குருமா வச்சு சாப்பிட்டோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.